வெல்கம் டு செஃப் பிஎஸ்எம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெது பக்கோடா. இது சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க மெது பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெது பக்கோடா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் சூடு பண்ணிக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். மெது பக்கோடா மாவு ரெடி பண்ணுற வரைக்கும் அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அகலமான பவுல் எடுத்துக்கலாம். அதில் 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவோட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் மீடியம் சைஸில் இருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, தோலோடு இடித்து வச்சுருக்க பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, இப்போ இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதில் புதினா இலை சேர்த்தாலும் நல்லா வாசனையாக இருக்கும். மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதில் மிளகாத்தூள் போடும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சிலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாத்தூள் போடும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. பச்சி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவை ரெடி பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பச்சி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்னதாக அப்படியே விரலால் அப்படியே தேய்ச்சி விட்டு விட்டிங்கன்னா இந்த மாதிரி லேசாக விரலால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி விடுங்க. எண்ணெயில் மேலே எல்லாம் எலும்பி வரும். இப்போ மெது பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடும். இது சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுன்னா அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம்.
இந்த மெது பக்கோடாவில் இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டுலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பக்கோடா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த பக்கோடா பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய்லாம் குடிக்காமல் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இன்னொரு இதுவும் போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க. கையால் அப்படியே தேய்ச்சி விட்டா மாதிரி போட்டிங்கன்னா சின்னதாக விழும். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும்னா இதை மாதிரி லேசாடே கிள்ளி கிள்ளி விட்டா மாதிரி கூட போட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் பக்கோடாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.